Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Alladzina yaquluna rabbana innana amanna faghfir lana dhunubana wa qina adzabannar. As-sabirina was-sadiqina wal-qanitina wal-munfiqina wal-mustaghfirina bil أسحار شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم إن الدين عند الله الإسلام وما اختلف الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءهم العلم بغيا بينهم ومن يكفر بآيات الله فإن الله سريع الحساب فإن حاجوك فقل أسلمت وجهي لله ومن اتبعني وقل للذين أوتوا الكتاب والأميين أسلمتم فإن أسلموا فقد اهتدوا وإن تولوا فإنما عليك البلاغ والله بشير بالعباد إن الذين يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ويقتلون الذين يأمرون بالقسط من الناس فبشرهم بعذاب عليم أولئك الذين خبطت أعمالهم في الدنيا والآخرة وما لهم من ناصرين. صدق الله العظيم. இதோட தமிழ் மீனிங், இவர்கள் தாங்கள் இறைவனை நோக்கி, எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் உன்னை நம்பிக்கை கொள்கிறோம், ஆதலால் நீ எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் புரிந்து நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மை பேசியவர்களாகவும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பவர்களாகவும் தானம் செய்கின்றவர்களாகவும் சக நேரங்களில் வைகரி பொழுதில் அல்லாவிடத்தில் பாவமன்னிப்பு கோருகிறவர்களாகவும் இருக்கின்றனர். சுப்ஹானல்லாஹ். நபியே, நீதவனாகிய அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், நிச்சயமாக அல்லாவை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லவே இல்லை. அப்படியே வானவர்களும் வேதத்தை கற்று தேர்ந்து கல்வியாளர்களை சாட்சி கூறுகின்றனர். அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமான அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. ரஷகல்லா. நிச்சயமாக அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம்தான். வேதம் அளிக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான வேதம் என்று ஞானம் அவர்களுக்கு கிடைத்த பின்னர் தங்களுக்கிடையே உள்ள பொறாமையின் காரணமாகவே இதற்கு மாறுபட்டனர். ஆகவே எவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களுடைய கணக்கை நிச்சயமாக அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் எடுப்பான். நபியே, இதற்கு பின்னும் அவர்கள் உம்முடன் தர்க்கித்தால் அவர்களை நோக்கி, நிச்சயமாக நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் தலை சாய்த்து விட்டோம் என்று கூறி வேதமளிக்கப்பட்டவர்களையும் சிலையை வணங்கும் பாமரர்களையும் நோக்கி, நீங்களும் அவ்வாறே அல்லாஹ்வுக்கு தலை சாய்க்கிறீர்களா என்று கேட்பீராக. அவ்வாறு அவர்களும் தலை சாய்த்தால் நிச்சயமாக அவர்கள் நேரான பாதையை அடைந்து விட்டார்கள். அவர்கள் புறக்கணித்து விட்டால் அதற்கு நீங்கள் கவலைப்படாதீர். நம் தூதை அவர்களுக்கு தெரிவிப்பதுதான் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குகிறான். வஷகல்லா. நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்து நியாயமின்றி இறை தூதர்களையும் நீதத்தையும் ஏவுகின்ற மற்ற மனிதர்களையும் கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை கொண்டு நபியை நற்செய்தி கூறுவீராக. நவுதுல்லாஹ். இவர்கள் செய்த நற்செயல்கள் அனைத்தும் இம்மையிலும் மறுமையிலும் எத்தகைய பலனுமின்றி முற்றிலும் அழிந்துவிட்டன. மறுமையிலும் இவர்கள் உதவி செய்பவர்கள் ஒருவரும் இல்லை. நவுதுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.